இந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்தே நீ ரொம்ப அசிங்கமாக இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து எப்போவுமே வெளியே போகணுன்னாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணோட கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மாஸ்க் போட்டா அப்படின்னா ஏதோ ஒரு அழகான பொண்ணு மாதிரி தான் இருக்கும். அதனால சில சோஷியல் மீடியா சேனல்ஸ்லாம் இந்த பொண்ணோட கண்ணை வச்சே நம்ம ஃபேமஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு அவளுக்கு மாஸ்க் போட்டு லைவ்ல வந்து பேச விட்டுருவாங்க. இவளுக்கும் நிறையவே ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இந்த பொண்ணை பார்த்துருப்பாரு. அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பொண்ணோட கண்ணை பார்த்தே அவர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதனாலே இந்த பொண்ணுக்காக நிறைய கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாரு. இவளுக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில யாருமே கிஃப்ட் கொடுத்ததே கிடையாது. ஒரு நாள் அப்படிதான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா உன்னை நான் நேர்ல மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. அந்த பொண்ணு வந்து இல்ல நேர்ல எல்லாம் என்னால மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவா. எங்க நம்மளோட உண்மையான முகத்தை பார்த்தா நம்மள பிடிக்காம போயிட போதா அப்படின்றதுக்காகவே இந்த பொண்ணு வந்து மீட் பண்ண மாட்டா. அதாவது இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா இப்போ உனக்கு வந்து சோஷியல் மீடியால 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா உன்னோட முகத்தை வந்து எப்படி பிடிச்சிருக்கோ உனக்கு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எதை பத்தியுமே கவலைப்படாம இப்போ இந்த பொண்ணு வந்து லைவ் போட ஸ்டார்ட் பண்ணுவா. இப்போ ஒருத்தர் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தார்ல, அவர் வந்து அந்த லைவ்ல ஜாயின் பண்றாரு அப்படின்றதுனால தான் நிறைய ஃபாலோவர்ஸ் அந்த லைவ்ல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவரு வந்து லைவ்ல ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால இப்போ இந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே தான் வராங்க. இதனால இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸும் கிடைக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல தானே ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவங்களும் வந்து இந்த பொண்ணு போட்டு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கிட்ட பிரேக்கப் பண்ணதுனால அவர் இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருவாரு. கமெண்ட்ஸ்ல எல்லாருமே இவ தான் உங்களுக்கு கரெக்டான ஆளா, அந்த மாஸ்க் பொண்ணு வந்து உண்மையான முகத்தை கூட வெளியே காட்ட மாட்டா, அவகிட்டலாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. கொஞ்ச நாள்லயே இப்போ இந்த பொண்ணுக்கு ஃபாலோவர்ஸாக இருந்த எல்லாருமே வந்து ஹேட்டர்ஸாக மாறிட்டாங்க. அப்படிதான் ஒரு நாள் வந்து இப்போ லைவ்ல இன்னொரு செலிபிரிட்டி கூட இந்த பொண்ணு கொலாப் மாதிரி பண்ணியிருப்பா. 2 பேரும் கேம்ஸ்லாம் நடத்திட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு தான் வந்து அதில் தோத்துட்டு இருப்பா. ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு வந்து டேர் தான் கொடுத்துருப்பாங்க. என்ன டேர் அப்படின்னா, ஒன்று வந்து நீ உன்னோட மாஸ்க் கேட்டு, இல்லையா ஒரு பேக்கெட் மிளகாத்தூள் இருக்கும் அதை தண்ணியில் கலந்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு மிளகாத்தூள் குடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அதை தான் குடிச்சிருவா. இந்த பொண்ணை வேற திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னாலேயே வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் கம்மியாகிறாங்க, அவரை போயிட்டு மீட் பண்ண அப்படின்னு சொன்னா வந்துட்டு எனக்கு இந்த வேலையே தேவையில்லை அப்படின்னு விட்டு போயிடுவா. அந்த பொண்ணு கரெக்டா எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இப்படி கிளம்பி போறப்போ 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. அதனால இப்போ இந்த பொண்ணு வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி முகத்தை மாத்திப்பா. இப்போ இவ மேல இருக்கிற கோவத்துல அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இவளோட பழைய போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து சோஷியல் மீடியால போட்டு விட்டுருவாங்க. என்னதான் இந்த பொண்ணு அவளுக்கு பிடிச்ச மாதிரி முகத்தை மாத்திக்கிட்டாலும் இப்பயும் வந்து அந்த பழைய முகத்தை வச்சே இவளை வந்து கிண்டல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பதான் இந்த பொண்ணு புரிஞ்சுப்பா, நம்ம எப்படி இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியே இருந்துருவோன்ட்டு.